கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள அங்குச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்ட செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 27 சிறார்கள் உட்பட 51 பேர் மீட்கப்பட்டனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலர் நீதிபதி ஜெனிதா தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 6 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை மீட்டு உணவு மற்றும் தங்கும் வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. செங்கல் சூளை உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் ஏலத்தில் 9895 கிலோ கொப்பரை தேங்காய் 13,37,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ அதிகபட்சமாக 145 ரூபாய் 69 காசுகள், குறைந்தபட்சமாக 76 ரூபாய் 19 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாக பயனடைந்தனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொப்பரை விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் செல்போன் திருடிய நபரை இளைஞர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்களிடம் செல்போன் திருடிய புவனேஸ்வரிப்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர் தான் ஒரு விஜய் ரசிகன் என்றும் பேசிய வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. விஜய் கட்சி எத்தனை 1 வருஷமா வரியா? 1 வருஷம் அவளை கட்சி ஆரம்பிச்சுன்னா 2 வருஷம் ஆகுதுண்ணா. 2 வருஷம் ஆகுது விஜய் கட்சி ஆரம்பிச்ச. சரி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 83 ஒப்பந்த பணியாளர்களில் 4 பேரை ஒப்பந்த நிறுவனம் பணி நீக்கம் செய்ததை கண்டித்து பணியாளர்கள் பணியை புறக்கணித்து மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஏரியில் சாலை பணிக்காக சவுடுமண் எடுப்பதாக கூறி விதிமுறைகளை மீறி மண் கொள்ளை நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியில் இருந்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு கால்நடைகள் பயன்படுத்தும் நீர்நிலையை மண்ணால் மூடி இரவு பகலாக லாரிகளில் மண் கடத்தியதாக கூறப்படுகிறது. கனிம வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கந்தனேரியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 36 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பணிபுரியக்கூடிய கோபி என்பவரின் வீட்டில் குடும்பத்தினர் வேலைக்கும் கல்லூரிக்கும் சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பீரோ மற்றும் பூஜை அறை கதவுகளை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் சூர்யா கோவை அருகே உள்ள அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள லக்கேபாளையத்தில் இருக்கும் மதுரகாளியம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். சூர்யா குடும்பத்தின் குலதெய்வ கோயிலாக கருதப்படும் காளியம்மன் கோயில் சமீபத்தில் புனரமைக்கப்பட்டு புடமுழுக்கு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் சூர்யாவின் தந்தை சிவகுமார் மற்றும் நடிகர் கார்த்திக் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது கோயிலுக்கு வந்த சூர்யாவிற்கு நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் நடைபெற்ற அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார். நீலகிரி மாவட்டம் தேவாலா சுற்றுவட்டாரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேவாலா பஜார் பகுதியில் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். பனிமூட்டத்துடன் குளிரும் நிலவியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். திருத்தணி அருகே 2 வீலரில் சென்ற கல்லூரி மாணவர் சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கிஷோர் என்ற மாணவரை கிராம மக்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சாலை சரியில்லாததால் விபத்துகள் நடப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 27 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் 8 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 19 ஜோடிகளும் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் ஆதிகேசவ பெருமாள் திருத்தேரில் எழுந்துருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நாராயணா, கோவிந்தா என கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உறவினருடன் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த பெண்மணி ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்த காவலர் கல்பனா பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இது பற்றி வழக்கு பதிவு செய்ய கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் தலைமை காவலர் கல்பனாவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பார்சனப்பள்ளி மலைப்பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணி கோயிலில் பூஜை பொருட்களை கொள்ளையடிக்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். புதன்கிழமை இரவு பூஜை முடிந்து கோயிலை பூசாரி பூட்டிச் சென்ற நிலையில் 2 பேர் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். இதனை கண்ட மக்கள் 2 பேரில் ஒருவரை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் தப்பி ஓடிய மற்றும் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மே மாத உகந்தத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மாதா தேர் பேராலய உதவி பங்கு தந்தை அந்தோனி பெர்டினாண்டோ சிறப்பு திருப்பலி நடத்தி புனித நீர் தெளித்த பின் பவனி வந்தது. பேராலயத்தின் கீழ்கோவிலில் தொடங்கி தேர் பவனி மாதா குளம் சிலுவை பாதை வரை சென்றது. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சின்னக்குப்பம் சேந்தமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபூஜ பெருமாள் மலர் அலங்காரம் மற்றும் திரு ஆபரணங்களுடன் ராஜ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிலில் இருந்து புறப்பட்ட உற்சவர் ரங்கசாமி குளம், டி கே நம்பி தெரு, செட்டி தெரு மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக வலம் வந்தார். விருதுநகர் மாவட்டம் செண்பகத்தோப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சந்தன மரத்தை வெட்டி கடத்திய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் தேனி மாவட்டம் வருஷநாட்டைச் சேர்ந்த குபேந்திரன், சோலைராஜா என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 8 கிலோ எடையிலான 26 சந்தனக்கட்டைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பியோடிய பால்பாண்டியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை ஒட்டி கடலூர் மாவட்ட முன்னாள் ராணுவத்தினர் சார்பில் பிரம்மாண்ட ஐம்பொன் நினைவு தூண் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அருகே உள்ள மூப்புக்கோவில் சிற்பக்கூடத்தில் 8 அடி உயரமும் 500 கிலோ எடையும் கொண்ட இந்த தூண் உருவாக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. முப்படைகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ள இந்த நினைவு தூண் இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்பட்டு டெல்லியில் உள்ள இந்திய ராணுவ தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையில் எச்சில் உமிழ்ந்ததால் ஏற்பட்ட தகராறில் தந்தை மற்றும் மகன் பாட்டிலால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் அவரது மகன் ஹாரிஸ் ஆகியோருடன் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவருக்கு ஏற்பட்ட தகராறில் அவர் குளிர்பான பாட்டிலை உடைத்து தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த தந்தை மகன் இருவரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர்